அனைவருக்கும் நமஸ்காரம். நேத்திக்கு நம்ம பார்த்தது ஞானேந்திரியங்கள்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அது வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 விஷயங்கள். அதில் வாக்குங்கிறது சரஸ்வதி. அது சக்தி. சக்தி ரூபமாக நம்மளது வெளியில் போகிற ஒரு நிலைமை அது. பாணி அப்படின்னா கைகள்னு அர்த்தம். அது பரமாத்மாவாக இருக்கக்கூடிய விஷ்ணுவனுடைய 4 கைகள். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் சங்கு இருக்கும், ஒரு கையில் சக்கரம் இருக்கும், இன்னொரு கையில் கதம் இருக்கும், இன்னொரு கையில் பத்மம் இருக்கும். அதோடைய அர்த்தம் என்னென்னா, அந்த சக்கரம்ங்கிறது கண்கள், அது எப்பவும் சுற்றிக்கிட்டே இருக்கிறது. சப்தம் அப்படிங்கிறது அந்த சங்குக்கான ஒரு அர்த்தம், அது காதுகள். கதம் அப்படின்னா அது அந்த எதிராளியை அழிக்கக்கூடியது அப்படின்னு நாம் நினச்சிட்ருப்போம். ஆனால் அது மூக்கு. அது அடுத்தது பத்மம் அப்படிங்கிறது வாய். அது ஏன்னா அது அகங்காரத்துக்கான ஒரு விஷயம். அது அகங்காரத்தினுடைய வெளிப்பாடு நம்முடைய வாயிலிருந்து தான் வந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த 4 கைகளை வச்சு தான் இந்த மனம் அப்படிங்கிற பரமாத்மா வேலைகளை செய்கிறார். இந்த உலகத்தில் உண்டு பண்ணி இந்த உலகத்தில் ஒரு தொழில் செய்கிறார். அப்போ கண்களால் பார்த்தறிகிறதும், காதால் கேட்டறிகிறதும், மூக்கால் முகர்ந்தறியதும், வாயால் அதாவது நாவால் தொட்டறிகிறதும், நாவால் சுவைத்தறிவதும், அப்புறம் அகங்காரம் அப்படிங்கிற இந்த ஜடம் அப்படிங்கிற தோளால் தொட்டறிவதுமாக இருக்கக்கூடிய 5 தொழில்களை இந்த 4 புலன்களை வச்சு அவர் செய்கிறாரு அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்ததாக பாதம் அப்படின்னா உற்பத்தி ஸ்தானம்னு அர்த்தம். நம்மளுடைய புருவ மத்தியம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கு அடுத்ததாக பாயு அப்படின்னா அந்த லிங்கத்தினுடைய நடுப்பகுதி. அங்கே தான் சுக்கிலம் ஊறி வர்ற ஒரு இடம். அந்த இடத்துல இருந்தால் சுக்கிலங்கிறது உற்பத்தியாகி வருது. அதுக்கடுத்தது உபஸ்தம் அப்படின்னா அந்த லிங்கத்தை கீழே தாங்கி பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய தட்டு மாதிரி இருக்கக்கூடிய பகுதி. அதை தான் யோனி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் சுக்கிலத்தினுடைய இருப்பு இருக்கும். பாயுலேருந்து ஊறி வரக்கூடிய அந்த சுக்கிலம் அந்த தட்டு பகுதியாக இருக்கக்கூடிய உபஸ்தத்தில் அது எப்போவுமே நிறைஞ்சிருக்கும். சம்யோக சமயத்தில் நம்முடைய மனம் அந்த ஜீவனை தொட போகும்போது உபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த யோனிங்கிற பகுதியிலிருந்து தான், அந்த உபஸ்தத்திலிருந்து அந்த சுக்கிலத்தை அதை எடுத்துகிட்டு வருது. இதுதான் நம்ம நேத்திக்கு வரைக்கும் நம்ம பார்த்த விஷயமா இருந்துச்சு. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேத்திரோபவாசம். அதாவது கோவில்களுக்குள்ளே போய் உபவாசம் செய்கிறது, இறைவனை தேடி போய் மன அமைதியை அடையிறதுக்காக வேண்டி கோயில்களுக்கெல்லாம் நம்ம பிரார்த்தனைகள் செய்கிறோம். இது மூலமாக ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உலகத்தில் சொல்லி வர்றாங்க. ஸோ அதை பற்றின ஒரு விளக்கத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் சீடன் கேட்குறாரு, விரதங்கள் பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க. ஏகாதசி விரதம்னா என்ன, பிரதோஷம்னா என்ன, சிவராத்திரின்னா என்ன அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிட்டீங்க. சேத்திர உபவாசம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சாமி சொல்கிறாரு, கேட்குறாரு, எத்தனை வகையான சேத்திரங்கள் இருக்குது? அது எக்கச்சக்கமாக இருக்குது. முருகனுக்கு ஒரு கோயில் இருக்குது, விநாயகருக்கு ஒரு கோயில் இருக்குது, அப்புறம் அம்மனுக்கு ஒரு கோயில் இருக்குது, சிவனுக்கு இருக்குது, அப்புறம் விஷ்ணுவுக்கு இருக்குது, ஐயப்பனுக்கு இருக்குது. இப்படி எக்கச்சக்கமான கோயில்கள் இருக்குது. அப்போ அந்த கோயிலெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே கடவுள் அப்படின்னு சொல்லி நாம் நம்பக்கூடிய அந்த பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள அந்த பிம்பங்கள் அங்கே இருக்குது. ஒரு கல்லாலேயோ செம்பாலேயோ மரத்தாலேயோ செய்யப்பட்ட ஒரு பிம்பங்கள் அங்கே வச்சுருக்கிறோம். அந்த பிம்பங்களெல்லாம் யார் உண்டாக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கல்லால் இருக்கிறத ஒரு கொத்தணும், அதாவது கல்லால் இருக்கிறத கற்கொத்தணும், செம்பால் இருக்கிறத தட்டானும், அப்புறம் மரத்தால் இருக்கிறத தச்சன் அப்படின்னு சொல்கிறவங்களும் அதை உருவாக்குறாங்க. அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஈஸ்வரன் உண்டாக்குனாரு அப்படின்னா, அப்போ முதல்ல ஈஸ்வரன் உண்டானாரா இல்லை இந்த உண்டாக்குனவங்க உண்டானாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா இவங்க இல்லைன்னா அதை செதுக்கி அங்கே ஒரு சிலை வடிக்கிறதுக்கான ஒரு வேலையே இல்லாமல் போயிருக்கும். இப்போ முதல்ல யார் உண்டானாங்க அப்படின்னு, அப்போ இவங்கெல்லாம் அந்த இவங்க தான் நமக்கு முதல்ல உண்டாயிருக்கிறாங்க. ஆனால் இவங்க நமக்கு ஈஸ்வர சேவை செய்கிறதுக்காக வேண்டி
நமக்காக வேண்டி அதையே வடித்து கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த ஈஸ்வர சேவை அப்படின்னு செய்கிறது வந்து அப்போ முதல்ல நம்ம இவங்களுக்குள்ள செய்யணும். இவங்க இல்லைன்னா அந்த ஈஸ்வர சேவை செய்கிறதுக்கான அந்த உருவ வழிபாட்டை செய்கிறதுக்கான அந்த சிலைகளை இவங்க செஞ்சு கொடுத்துருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சாமி வந்து கேட்குறாரு. இல்லை, இவங்க என்னதான் இவங்க வந்து சிலைகளை வடித்து கொடுத்தாலும் ஒரு பிராமணன் வந்து அதுக்கு பிராண பிரதிஷ்டை செய்யணும். அவர் செய்யலைன்னா அந்த சிலைக்கு வந்து சக்தி கிடைக்காது அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அப்போது ஈஸ்வரன் உண்டாகிறதுக்கு முன்னாடியே இந்த தட்டானும் அப்புறம் மற்ற ஆளுகளும் சேர்ந்து ஒரு சிலையை செஞ்சு அதில் பிராமணர்கள் அப்படிங்கிறவர் வந்து பிராண பிரதிஷ்டை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லும்போது அந்த எப்படி வந்து இதை வந்து உள்ளுக்குள்ளார சிருஷ்டி செய்கிறாங்க, எப்படி அதை வந்து பிராண பிரதிஷ்டை செய்கிறாங்க அப்படின்னா, சேத்திரத்தில் அதாவது கோயிலில் அங்கே மூலஸ்தானம்னு ஒன்று இருக்கும். அந்த மூலஸ்தானத்துக்குள்ளார அஷ்டகந்தகம் அப்படின்னு சொல்லி அந்த கலவையில், இப்போ நம்ம சிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம், அப்போ வந்து அஷ்டகந்தகத்தை வந்து கலந்து 8 வகையான கந்தகத்தை கலந்து அதை கீழே பூசி அது மேலே வந்து சிலையை இருக்க வச்சு நிலைநிறுத்துகிறாங்க. அப்புறம் அதில் வந்து பிராண பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லிட்டு பூஜை புனஸ்காரங்கள் நைவேத்தியம் இதெல்லாம் செஞ்சு அதுக்கு வந்து ஒரு பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. அப்போ சாமி கேட்குறாரு, இப்போ நீங்கள் ஒரு பிராண பிரதிஷ்டை செய்கிறத சொல்கிறீங்க இல்லையா, இது வந்து அந்த சிலைக்கு தெரியுமா? அந்த சிலைனால் அந்த பிம்பத்தினால ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியுமா? இல்லை நீங்கள் நைவேத்தியம் செய்யப்பட்ட விஷயத்த அதனால் சாப்பிடவாது முடியுமா அப்படிங்கிறது கேட்குறாரு. அப்படி சாப்பிடும் கேட்கும் அப்படிங்கிறதுனால தானே இதெல்லாம் நம்ம செய்கிறோம். அது ஒரு நம்பிக்கை தானே. அப்போது எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சீடன் சொல்லும்போது சாமி கேட்குறாரு, இது வரைக்கும் உலகத்தில் ஏதாவது ஒரு பிம்பம் புசித்ததாகவோ குடித்ததாகவோ இல்லை சப்தித்ததாகவோ ஏதாவது ஒரு கேள்வி நம்ம பட்டிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, அப்படி எதுவுமே பண்ணலை. அப்போது ஒரு மரத்துண்டுக்கு ஒப்பான ஒரு அந்த ஈஸ்வரன் அவர் தூணுலையும் குத்துக்கிற உரல்லையும் உலக்கையிலையும் அந்த ஈஸ்வரனுங்கிறவர் அப்போ இருக்கணும்னு தானே அர்த்தம். ஏன்னா ஒரு ஒரு கல்லை எடுத்து அதை 3ஆக உடைச்சி ஒரு கல்லில் ஈஸ்வரனுடைய சிலையை செஞ்சாச்சு, ஒரு கல்லில் உரலை செஞ்சாச்சு, இன்னொரு கல்லில் உலுக்கையை செஞ்சாச்சு. அப்படி ஒரே இதை கல்லை நம்ம செஞ்சு வச்சாலும் இந்த 3மே ஒரே பொருள்லேருந்து உண்டானது தான். அந்த 3 பொருளையும் உண்டாக்குனது ஒரே கற்கொத்தன் தான். அப்படி இருக்கும்போது மற்ற 2ஐயும் நம்ம வணங்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி சாமி கேட்குறாரு. அப்போ சீடன் சொல்கிறாரு, இல்லைங்க சாமி, அப்படி வணங்க முடியாது. ஏன்னா ஈஸ்வரன்னு சொல்லி ஒரு சங்கல்பிக்கும் போது அங்கே பிராண பிரதிஷ்டைன்னு ஒன்று செஞ்சுருக்கிறோம். அது செய்யும்போது தான் அங்கே சக்தி ஊட்டப்படுது. மற்ற 2க்கும் அதெல்லாம் செய்கிறது கிடையாது அப்படிங்கிறாரு. அப்போது அந்த உருவத்தை உண்டாக்குன ஆசாரியார் அவர் தான் அந்த உருவத்தை அதை கொடுத்துருக்கிறாருன்னு தெரியுது. அவரை பூஜிக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு பிராண பிரதிஷ்டை செஞ்சார் இல்லையா, அவர்னால தான் அந்த சக்திங்கிறது உண்டாயிருக்குது. அப்போ அந்த பிராமணன், அப்போ அந்த பிராமணரை பூஜித்தா பத்தாதான், இந்த மரம் கல் உலோகம் இதெல்லாம் வச்சு உண்டாக்குன இந்த பொம்மைகளை நாம் கண்டிப்பாக பூஜைக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது சீடன் கேட்குறாரு, சாமி அப்போ பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டா இந்த உருவங்களுக்கெல்லாம் சக்தி இல்லையான்னு கேட்குறாரு. சாமி சொல்கிறார், நிச்சயமாக இல்லை. நிச்சயமாக அங்கே வந்து எந்த ஒரு சக்தியும் அங்கே ஊட்டப்படுறது கிடையாது. எப்படி அப்படின்னா, பிராண பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லும்போது அந்த பிராணனை வந்து நிலைநிறுத்துறதுன்னு அர்த்தம். பிராணன்கிறது ஜீவனாக இருக்குது. அப்படி ஒரு பிராமணன் போய் ஒரு பிராண பிரதிஷ்டை செய்கிறேன் அப்படின்னாருன்னா அவருடைய ஜீவனை கொண்டு போய் அதில் நிலைநிறுத்தணும். அப்படி யாராவது உலகத்தில் தன்னுடைய ஜீவனை கொண்டு போய் பிராண பிரதிஷ்டை செஞ்சு அப்படி நிலைநிறுத்தி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டது உண்டா? ஏன்னா அப்படி நிலைநிறுத்தும் போது தன்னுடைய ஜீவனை வெளியில் விட்டு தான் அதை செய்ய முடியும். அந்த ஜீவன் தண்ணிலேருந்து வெளியில் போயிடுச்சுன்னா அது பிணமாயிரும்.
அப்படி பிராண பிரதிஷ்டை செய்யும்போது ஒருத்தர் பிணமாய் நம்ம கேள்விப்பட்டதுண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, அப்படி யாரும் நம்ம கேள்விப்படலை. அப்போது பிராண பிரதிஷ்டைங்கிறது வந்து நம்ம உள்ளில் இருக்கக்கூடிய பிராணனை அந்த பொம்மைகளில் பிரதிஷ்டை செய்யும்போது அந்த சக்தி கொடுக்கறதுக்கு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிராமணருக்கு நீங்கள் இது நாள் வரைக்கும் அந்த கல் வந்து சாப்பிட்டது கிடையாது, குடித்தது கிடையாது, அது பேசினது கிடையாது. அந்த கல்லுக்கு நீங்கள் சக்தி ஊட்டுறதுக்காக இவ்வளோ பாடுபட்டு ஒரு பிராண பிரதிஷ்டை செய்கிறதுக்கு பதிலாக ஒரு பிணம் அது ஏற்கனவே சாப்பிட்டு இருந்துச்சு, குடிச்சிட்டு இருந்துச்சு, அது ஏற்கனவே பேசிகிட்டு இருந்துச்சு, நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்துச்சு, என்ன அதுக்குள்ளே ஜீவன் தீர்ந்து போயிடுச்சு, அதனால் இப்போ எதுவுமே செய்ய முடியாமல் போகுது. இப்போ அந்த பிணத்துக்கு இந்த சக்தியை ஊட்டினீங்கன்னா அது எதிர்த்து நடக்கும், பேசும், நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கும், பார்க்கும், குடிக்கும், பிடிக்கும், எல்லாமே செய்யுமே. அதுக்கு எல்லா சாத்தியமும் இருக்குதே. அப்படி எந்த பிராமணனாவது பிராண பிரதிஷ்டை மூலமாக ஒரு பிணத்துக்கு சக்தியை கொடுத்து எழுப்பி அதை நட வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஏன்னா அப்படியும் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பிராண பிரதிஷ்டையில் அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே ஒரு ஈஸ்வரன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது அது உன்னுடைய நம்பிக்கை. அது அந்த நம்பிக்கை தான் இங்கே எல்லா வேலையும் செய்தே தவிர, நீ வேண்டதெல்லாம் உனக்கு கொடுக்குதே தவிர, நம்பிக்கை இல்லாமல் அவங்க அப்படி நம்ம நிற்கும் போது நமக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. அப்போ அது நம்மளுடைய சங்கல்பங்கிறார். அது ஒரு நம்பிக்கை, அது அவ்வளோதான். உண்மையாகவே அதுக்கெல்லாம் ஒரு சக்தியும் கிடையாது அப்படின்னு தான் சாமி சொல்கிறது. எப்படி அப்படின்னா, நீங்கள் ஒரு கோயிலில் போய் கும்பிடும்போது என்னன்னு சொல்லி கும்பிட்றீங்க, என்னுடைய ஈஸ்வரா நீ என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி நம்ம கையை நம்ம மார்பில் வச்சு கை கூப்பி கும்பிட்றோம். ஆனால் வெளியில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஒரு தட்டான் உருவாக்குன இல்லை ஒரு கற்கொத்தன் உருவாக்குன அந்த பொம்மைக்கு பிராமணர்னால் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டு இந்த கோயிலில் நிலைநிறுத்தி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறோம். அப்போ நம்ம கும்பிடும்போது எப்படி கும்பிட்டுருக்கணும், இந்த கோயிலில் தட்டான்னாலேயோ உருவாக்கப்பட்ட ஒரு பொம்மைக்கு பிராமணர்னால் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டு இங்கே பிரதிபிம்பிக்கப்பட்டுள்ள, அதாவது நிலைநிறுத்தப்பட்டுள்ள இந்த இறைவா நீ என்னை காப்பாற்று அப்படின்னு தான் நாம் சொல்லணும். இதில் என்னுடைய இறைவான்னு சொல்கிறதுக்கு நம்மளுடைய பங்கு என்ன இருக்குது? உருவாக்குறது தட்டானும் தான். அதுக்கு பிராண பிரதிஷ்டை செஞ்சு சக்தி ஊட்டினது பிராமணன். அது இருக்கிறது வெளியில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில். ஆனால் இறைவனை பற்றி பேசும்போது என்னுடைய இறைவான் எதுக்கு நம்ம பேசணும் அப்படின்னு தான் அவர் கேட்குறது. நீங்கள் இப்படி இல்லை, நீங்கள் வணங்கணும் அந்த பிம்பத்தினுடைய நெஞ்சில் கையை வச்சு இந்த கோயிலில் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள இறைவா என்னை காப்பாற்று அப்படின்னு தானே நம்ம வணங்க வேண்டியதாக இருக்கணும். ஏன் என்னுடைய இறைவான்னு சொல்லி அங்கே வணங்க வேண்டியதாக இருக்குது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறாரு. அப்போது உண்மையாகவே நாம் இல்லைன்னா அங்கே கோவிலோ அங்கே தச்சான் உருவாக்கின பொம்மையோ அந்த பொம்மையில் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள சக்தியோ எதுவுமே இல்லாமல் தான் போகும். ஏன்னா நம்மளுடைய பிரதிபலிப்பு தான் இது எல்லாமே. அதனால தான் தெரிஞ்சோ தெரியாமலோ என்னுடைய இறைவான் நாம் வந்து அங்கே கும்பிட வேண்டியதாக இருக்குது. அப்போ நம்முடைய சக்தி வெளியில் பரவலைன்னா இது எதுவுமே இல்லை. அப்போ இங்கே பார்க்குறது எல்லாமே என்னுடைய சங்கற்பம் தான், அது என்னுடைய பிரதிபலிப்பு தான், அது என்னுடைய கற்பனை தான். அது அப்படி இல்லாமல் அந்த பிராண பிரதிஷ்டையில் எந்த ஒரு சக்தியும் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா பிராண பிரதிஷ்டை செஞ்சாங்க அப்படின்னா அது அந்த நம்மளுடைய பிராணனை கொண்டு அதை நிலைநிறுத்தவும் அது எந்த ஒரு அசைவும் இல்லாமல் தான் இருக்குது. அது ஏதாவது ஒன்று பேசவும் மாட்டேங்குது, கொடுத்தா சாப்பிடவும் மாட்டேங்குது. ஒரு கல் என்ன பண்ணுமோ அதனுடைய சுபாவத்தில் தான் அது இருக்குது. அப்போது நாம் எப்படி ஒரு கதவை நாம் நிலைநிறுத்தி வச்சுருக்கிறோமோ, எப்படி ஒரு வீட்டில் உரலும் உலக்கையும் நிலைநிறுத்தி வச்சுருக்கிறோமோ அதுக்கு ஒப்பாக தான் அது இருக்குது. ஒரு கல்லை ஒரு நிலையை, அதாவது ஒரு கதவை ஒரு ஆசாரி வந்து செய்யணும். அதை கொண்டு போய் செவுத்தில் நிலைநிறுத்துறதுக்கு ஒரு கொத்தனார் வரணும்.
எப்படின்னா ஒரு கல் வச்சு சுண்ணாம்பு போட்டு அதில் கட்டி அதில் வந்து நிறுத்துகிறாங்க. அப்போது இந்த கதவு நிலையை ஒரு ஆசாரி உண்டாக்கவும் அதை நாங்கள் கட்டி நிறுத்தவும் செஞ்சது. அதே மாதிரி தான் இந்த பொம்மைகளை உண்டாக்க தெரிந்தவர். அது உலோகத்தினாலேயோ இல்லை மரத்தினாலேயோ இல்லை கற்சிலைகள்னாலேயோ அதை உண்டாக்க தெரிந்தவர் ஒரு அஷ்டகந்தத்தையோ சுண்ணாம்பையோ எடுத்துகிட்டு வந்து அதை கட்டி நிறுத்துறதுக்கான ஒரு வேலையை அங்கே வந்து செய்கிறாங்க. அப்படி நிறுத்தின பொம்மையை ஈஸ்வரன் சொல்லி நாம் பூஜிக்கவும் செய்கிறோம். அதுக்கு எப்படின்னா, என்னுடைய உள்ளங்கையில் ஒரு பாயசத்தை ஒரு கரண்டி ஊற்றி இருக்கிறாங்க. நான் அதை குடிக்காமல் வேடிக்கை பார்த்துட்ருக்குறேன். என்னுடைய விரல் துவாரம் வழியாக கீழ் நோக்கி அந்த பாயசத்தினுடைய நீர் வந்து வலிஞ்சு என்னுடைய பின்பக்கம் இருக்கிற முழங்கை வரைக்கும் அந்த முட்டி வரைக்கும் வலிஞ்சு வருது. ஐயோ, என்ன பாயசம் பின்பக்கம் வழியாக வலிஞ்சு வருதுன்னு சொல்லி அந்த கையை திருப்பி நான் அதை வலிஞ்சு வர்ற அந்த நீரை நான் நக்கும் போது என் உள்ளங்கையில் இருக்கிற முழு பாயசமும் கீழே சிந்தி போயிடுது. இப்படி தான் நாம் ஈஸ்வரனை இங்கே பூஜிக்கிற நிலைமைங்கிறது இருக்குது. எப்படின்னா, ஈஸ்வரன் அப்படின்னா அவருக்கு ஒரு இருப்பிடம் இருக்குது. அவர் சர்வ வியாபி அல்ல. அவர் ஒரே இடத்துல தான் இருக்கிறார். அந்த ஒரு இடத்துல இருந்துட்டு தான் எல்லாத்தையுமே ஆளுமை செஞ்சிட்ருக்கிறார். அவருடைய இருப்பிடம்ங்கிறது நம்முடைய பூர்வ மத்தியம். ஆனால் சாஸ்திரத்தில் சர்வ வியாபின்னு எழுதியிருக்கு. நீங்கள் என்ன ஒரு இடத்துல மட்டும்தான் அவர் இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அவருடைய சைத்தன்யம் தான் சர்வ வியாபியாக இருக்குது. அவர் இல்லை, அவர் ஒரு இடத்துல தான் இருக்கிறாரு. அதனால தான் அவரை நம்ம தேடிட்டுருக்குறோம். அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்னா நம்ம தேட வேண்டிய அவசியமே இல்லையே. அவருடைய சைத்தன்யம் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. அவர் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறார். அந்த இடம்ங்கிறது நம்முடைய இருதயமாக இருக்கக்கூடிய பூர்வ மத்தியம் தான். அது எப்படி ஒரு மேஜை மேலே வைக்கப்பட்ட ஒரு விளக்கு ஒரு இடத்துல தான் இருக்குது, ஆனால் அதனுடைய பிரகாசம் அறை முழுவதும் பரவி இருக்குது. அதே மாதிரி தான் ஈஸ்வரனுடைய சக்தி எல்லா இடங்களிலும் பரவி இருக்குது. ஆனால் ஈஸ்வரன் ஒரே இடத்துல தான் இருக்கிறாரு. அப்படி அந்த ஈஸ்வரனுங்கிறது உள்ளுக்குள்ளார பூர்வ மத்தியத்தில் இருக்கிறார். நீங்கள் அவரை அங்கே போய் கவனிக்காமல் வெளி விஷயங்களில் போய் அவர் அங்கே இருக்கிறாரா இங்கே இருக்கிறாரான்னு அப்படியே சக்தியை கவனித்து அந்த சைத்தன்யத்தை கவனிச்சுக்கிட்டு அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்னு சொல்லி எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சு நம்முடைய ஜீவசக்தியை வெளியில் விட்டு செலவு பண்ணி செத்துட்டு தான் இருக்கிறோம். அதனால தான் அந்த பாயாசத்தை ஒரு உதாரணமாக சொல்கிறாரு. இதே தான் வந்து சித்தருடைய ஒரு பாடலில் இருக்கும். ஓடி 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 உட்கலந்த ஜோடியே, நாடி 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 நாட்களும் கழிந்து போய், தேடி 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 மாண்டு போன மாந்தர்கள், கோடி 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 எண்ணிறைந்த கோடியே. அப்போது நம்ம உள்ளத்துக்குள்ளார நமக்குள்ளார உள்ளார கலந்து போன ஒரு ஜோதியை நம்ம வெளியில் தேடி மாண்டு போன மாந்தர்கள் கோடி கணக்கால் இருக்காங்க அப்படிங்கிறார். அப்போது நமக்குள்ளார தான் அந்த இறைவனுடைய ஒரு விஷயத்தை நம்ம தேடணும். நம்ம வெளியில் தேடுறது நம்முடைய ஜீவசக்தியை விரயம் பண்ணுற ஒரு விஷயம். நீங்கள் என்ன தேடினாலும் அதில் கிடைக்க போகிறதில்ல. ஒரு சித்தர் இருக்கிறாரு, அவர் ஈஸ்வரனை கவனித்து அவரை பற்றின ஒரு தியானத்தில் இருந்து அவரை பார்த்து ஒரு வரத்தை வாங்குறார். ஈஸ்வரன் வந்து அவருக்கு முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாருன்னா, அவர் வெளியில் கோயில்களில் போய் அலைஞ்சு தெரிஞ்சிருப்பாரா, இல்லை ஒரு இடத்துல உட்காந்து தன் உள்முகமாக தவம் பண்ணியிருப்பாரான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். தவம் பண்ணவங்களுக்கு தான் முன்னாடி நின்று உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. தவம் பண்ணவங்க தான் இறைவனை நேரடியாக பார்த்துருக்குறாங்க. அவங்க ஒரு அடையாளத்துக்காக வேண்டி வெளி விஷயங்களில் அவங்க காமிச்சு கொடுக்குறாங்க, இதுதான் இறைவன் சொல்லிட்டு. அப்போ அந்த பாயாசத்தை நம்ம பார்க்காம அதிலிருந்து ஒழுகி வந்த அவருடைய ஈஸ்வரத்தன்மையாக இருக்கக்கூடிய அந்த சக்தியை, அந்த சைத்தன்யத்தை கவனிச்சதுனால தான் அந்த தண்ணியை நம்ம நக்க போய் நம்ம முழு பாயசத்தை இழந்தோம். அப்படி நம்ம ஜீவனிலிருந்து பிரதிபலிக்கப்பட்ட இந்த சக்தியை, இந்த ஈஸ்வரிலேருந்து பிரதிபலிக்கப்பட்ட இந்த சக்தியை கவனித்து அதை போய் வணங்க போய் நமக்குள்ளார ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த ஜீவனை வெளியில் விட்டு அதோகதியாக செத்து போயிட்டுருக்குறோம்.
அப்போது நம்ம முன்னமே அந்த பாயாசம் இதுதான், கடவுள் இதுதாங்கிறத அறிஞ்சு நாம் அவரை கவனிச்சிருந்தோன்னா இந்த ஜீவசக்தி வெளியில் போய் சலனமாயிருக்காது. இது வெளியில் போய் இருந்து செத்துப்போகிற நிலைமைங்கிறது உண்டாயிருக்காது. அப்போது அந்த பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள பொம்மைகளை ஈஸ்வரன்னு நினச்சி நமக்குள்ளார இருக்கக்கூடிய சக்தியை 5 துவாரங்கள் வழியாக கண்களால் பார்த்தறிவதும், காதால் கேட்டறிவதும், மூக்கால் முகர்ந்தறிவதும், நாவால் சுவைத்தறிவதும், தோளால் தொட்டறிவதுமாக இருக்கக்கூடிய 5 வகையான அறிவை அதை வெளியில் செலவு பண்ணி நாம் அதை ஒழுக விட்டு நம்ம நசிஞ்சு போயிட்டுருக்குறோம். இது மிகவும் தப்பிதமாகும்னு சொல்கிறார். அப்போ நம்முடைய இருதய ஸ்தானமாக இருக்கக்கூடிய புருவ மத்தியத்தில் தான் அந்த ஈஸ்வரனுங்கிறவர் அங்கே இருக்கிறார். அங்கிருந்து தான் அந்த சக்திங்கிறது ஒழுகிட்டு இருக்குது. அப்படி ஒழுகி இருக்கிற அந்த சக்தியை நம்ம உற்பத்தி ஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்க்காம அந்த சக்தியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டுமே மோகிச்சு அதில் பிரமிச்சு போய் அந்த ஈஸ்வரனை வெளியில் விட்டு அதை தீர்த்தர்றோம். அப்போது ஈஸ்வரனில் இருக்கக்கூடிய அந்த சக்தி, அந்த ஒழுகி வரக்கூடிய சக்தியை மோகிச்சதுனால தான் ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர்னு சொல்லி நாம் அறிய முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் நாம் அறியாமையில் இருக்கிறோன்னு சொல்லி சொல்கிறதுக்கு காரணம். அப்போ அந்த சக்தியினுடைய உற்பத்தி அது ஈஸ்வரனை சேவிக்கிறதுனால அது நமக்குள்ளாரே அடங்கிடும். அப்போது அங்கிருந்து சக்தி ஒழுகிறதுக்கோ எந்த ஒரு காரணமும் இல்லாமல் போயிடும். அதனால் பிராண பிரதிஷ்டைங்கிறது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஈஸ்வர சக்தியை ஒழுகிறதுக்கு விடாமல் உற்பத்தி ஸ்தானத்திலேயே புருவ மத்தியத்திலேயே சலிக்காமல் நிலைநிறுத்துறது தான். இதுக்கு தான் பஞ்ச பிராண பிரதிஷ்டைன்னு சொல்லுவாங்க. அதாவது பஞ்சேந்திரியங்கள் வழியாக வெளியில் போகக்கூடிய அந்த பிராணனை வெளியில் போக விடாமல் நம்முடைய உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய புருவ மத்தியத்திலேயே நிலைநிறுத்துறது அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள இந்த சேத்திரம்ங்கிறது நம்முடைய உடம்பு தான். இந்த சேத்திரத்துக்கு தான் 9 வாசல்கள் இருக்குது. இப்படி தான் பிராண பிரதிஷ்டையினுடைய நிலைமை அப்படிங்கிறது சொல்லி சொல்கிறாரு. அதெல்லாமல் நாம் உலோகத்தினாலேயோ மரத்தினாலேயோ இல்லை இந்த பொம்மைகளை உண்டாக்கி அதை அஷ்டகந்தங்கம் சீம சுண்ணாம்புன்னு சொல்லி எதையாவது ஒன்று சிமெண்ட்னாலேயோ அதை கட்டி நிறுத்தி அதுக்கு பிராண பிரதிஷ்டைன்னு ஒரு பேரையும் சொல்லி எந்த ஒரு விவரமும் இல்லாமல் நாம் தன்னைத்தானே அதை அறியாமல் நம்முடைய சக்தியை வெளியில் அங்கேயும் இங்கேயும் சொல்லி பல விஷயங்கள்லையும் அதை மோகிச்சு அதை வெளியில் விட்டு தீர்ந்து போய் கடைசியாக அதோகதியாக செத்து தான் போகிறோமே தவிர யாரும் சேத்திரோபவாசம்ங்கிற பேரில் யாரும் அதை உபவாசிக்கிறது இல்லை. சேத்திரோபவாசம்னா சேத்திரத்துக்குள்ளே உபவாசிக்கணும். சேத்திரம்ங்கிறது காத்திர சேத்திரம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய உடம்பு தான். அது உபவாசித்தல்னால் கூடி இருக்கிறது. எப்படின்னா அது பேர் ஜீவேஸ்வர ஐக்கியம். ஜீவன் ஈஸ்வரனோட ஐக்கியமாகிறது. அப்போது இந்த பிராண பிரதிஷ்டைன்னு சொல்லக்கூடிய இந்த புருவ மத்தியத்தில் அந்த சக்தியினுடைய சலனத்தை வரவிடாமல் அதை உள்ளுக்குள்ளாரே நிலைநிறுத்தினா மட்டும்தான் பிராண பிரதிஷ்டைன்னு பேர். அதுக்கு பேர் அப்படி செஞ்சால் மட்டும்தான் அதுக்கு பேர் சேத்திரோபவாசம்னு பேர். நம்ம வெளியில் கோயில்களுக்குள்ளே போய் உட்காந்துட்டு வர்றது சேத்திரோபவாசம் அல்ல அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். அப்போது அந்த 9 வாசல்கள் இருக்குதுன்னு சொன்னீங்களே, அந்த வாசல்களுடைய நிலைமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த வாசல்களுங்கிறது நவ வாசல்கள். நம்ம உடம்புக்குள்ளே 9 வாசல்கள் இருக்குது. அப்போ இந்த ஜடம் முழுவதும் சேத்திரம் தானா? ஏன்னா 9 வாசல்கள் ஜடம் முழுவதும் இருக்குதே அப்படின்னா சாமி சொல்கிறாரு, ஜடம் முழுவதும் சேத்திரம் அல்ல, ஜடத்தில் ஒரு பாகம் மட்டுமே சேத்திரம் இருக்கிறது. ஜடத்தில் எல்லா துவாரங்களும் நவதுவாரங்களுக்கு உட்பட்டவை அல்ல. சேத்திரத்தில் நவதுவாரங்கள் மட்டும் அந்த நம்முடைய சேத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த சிரசு பகுதி தான் இருக்குது. அந்த சிரசில் இருக்கக்கூடிய 9 வாசல்கள் தான் நவதுவாரங்கள்னு சொல்கிறது. ஆனால் உலகத்தில் அப்படி சொல்கிறது கிடையாது. ஏன்னா உலகத்தில் நம்மளுடைய நவதுவாரங்களை பற்றி குறிப்பிடும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, மூக்குனுடைய 2 துவாரம், காதுனுடைய 2 துவாரம், அப்புறம் கண்களுடைய 2 துவாரம், அப்புறம் வாயினுடைய 1 துவாரம், மலத்வாரம், மூத்திர துவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 9 துவாரங்கள்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்கிறாங்க. முகத்தில் 7 துவாரமும் உடம்பு கழுத்துக்கு கீழே 2 துவாரமும் சேர்த்து அவங்க சொல்கிறாங்க. ஆனால் சேத்திரம்னு சொல்லும்போது அது சிரசு மட்டும்தான் சாமி சொல்கிறார். எல்லா உடம்புனுடைய எல்லா பாகமும் சேத்திரம் கிடையாது, அந்த கோவில் கிடையாது. கோவிலுங்கிறது நம்முடைய அந்த சிரசு மட்டும்தான் அப்படிங்கிறாரு. அப்படி பார்க்கும்போது ஒரு 7 துவாரம் மேலேயும் இன்னும் 2 துவாரம் கீழேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 2வது லிங்கம் அப்படின்னு சொல்கிறதும்
குதம்னு சொல்லக்கூடிய அந்த மலை துவாரமும் நீங்கள் சொல்கிற மாதிரி அது தனியாக இருக்குது. அந்த 2 துவாரங்களும் சிரசிலிருந்து வேறாக இருக்குது. அது கீழ்பாகத்தில் இருக்குது. பாக்கி 7 துவாரமும் நம்மளுடைய சிரசில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த லிங்கம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ரொம்ப ரகசியமாக இருக்கக்கூடியது. அதை நம்ம மூத்திர துவாரம்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா லிங்கம் அப்படிங்கிறது வந்து நாம் பார்க்கும் போதே அந்த மூத்திர துவாரத்தை நம்ம பார்க்கவே செய்கிறோம். அது ரகசியமானது அல்ல. அது நம்ம மறைச்சி வைக்கிறதுனால அதுக்கு பேர் ரகசியம் கிடையாது. நீங்கள் வெளிப்படுத்தினா கூடவும் வெளிப்படக்கூடாது. அதுதான் ரகசியமாக இருக்கணும். அதை குதம்னு சொல்லக்கூடியதும் அப்படி தான். 2வது குதம்ங்கிறது வந்து நம்மளுடைய ஞானேந்திரியங்களில் ஒரு விஷயமா இருக்குது. அப்போது ஞானேந்திரியங்கள்லேயும் அது ஒரு விஷயமா வர்றதுக்கு சிரசில் 7 துவாரமும் உடம்புல கழுத்துக்கு கீழே 2 துவாரம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அது மட்டும் இல்லாமல் லிங்கம்ங்கிறது ரொம்பவும் சிரேஷ்டமான ஒரு விஷயம், மரியாதைக்குரிய ஒரு விஷயம். அதை போய் நம்ம மூத்திர துவாரம்னு சொல்கிறதுல வந்து ரொம்பவும் ஒரு அறிவீனம் அப்படிங்கிறத சொல்கிறார். ஏன்னா லிங்கம்னா அது சிவலிங்கம், அது மூத்திர துவாரம் கிடையாது. 2வது அது ஸ்திரீ புருஷர்கள் எல்லாத்துக்குமே அது இருக்கிறது. அந்த லிங்கம்ங்கிறது சேத்திரத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்குது. அந்த சேத்திரம்ங்கிறது நம்மளுடைய சிரசு தான். அந்த சேத்திரம் அந்த 9 வாசல்களோடு சேர்ந்தது. அப்போது முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மண் சுவர்களால் கட்டப்பட்ட இந்த கோயில்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து ஒரு தோட்டத்தில் ஒரு ஈசானி மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அந்த சேத்திரம்ங்கிறது இருக்கும். அந்த சேத்திரத்தில் உள்ளுக்குள்ளார போகிறதுக்கு 4 பாகங்கள் கோபுர வாசல் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த கோபுர வாசல் வழியாக நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா 4ஆம் பாகம், அதாவது சுற்றம்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வாசல்கள் இருக்கும். அதிலிருந்து நீங்கள் நேராக உள்ளே போனீங்கன்னா மூலஸ்தானத்துக்கு வெளியில் நமஸ்கார மண்டபம்னு சொல்லலாம். அந்த இடத்துல 2 வாசல்கள் நேரே அடுக்கடுக்காக இருக்கும். அப்போது இந்த வாசல்களை கடந்து உள்ளே போனோம் அப்படின்னா அந்த பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த பிம்பத்தை நம்மளால் பார்க்க முடியும். இதே மாதிரி தான் நம்ம உடம்புலையும் 2 கண்கள் 2 காதுகள், இது வந்து கோபுர வாசல்களாக இருக்குது. நீங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், திசைக்கு ஒரு கோபுரமாக 4 கோபுரங்கள் இருக்கும். அதுதான் வந்து வெளி உலகத்திலேருந்து உள்ளே வர்றதுக்கான தொடர்பில் இருக்கக்கூடியது. இந்த உலகம்ங்கிறது என்னென்னா லைட் அண்டு சவுண்டு, இந்த 2 தவிர இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. கண்ணு தெரியணும், இல்லைன்னா காது கேட்கணும். இந்த 2மே இல்லைன்னா அவனுக்கு உலகமே கிடையாது. ஒருத்தர் பிறக்கிறாருன்னா குருடாக ஒருத்தர் பிறக்கிறாருன்னா அவருக்கு அட்லீஸ்ட் காதாவது கேட்கும் இந்த உலக தொடர்பை வச்சுக்கிறதுக்கு. ஒருத்தர் செவிடாக பிறக்கிறாருன்னா அவருக்கு கண்ணு கண்டிப்பாக தெரியும். இந்த 2மே இல்லாத மாதிரி ஒரு பிறப்புங்கிறது இருக்காது. ஏன்னா இருந்தால் அந்த பிறப்புனால ஒரு அவசியமும் இருக்காது. அதுக்கு உலகமே எந்த ஒரு அவசியம் இல்லாமல் போயிடும். அப்போது வெளி உலக தொடர்பை நம்மளோட கிட்ட ஏற்படுத்துகிற ஒரு துவாரங்கள் இந்த கண்கள் 2ம் காது 2ம் தான். அதுதான் வந்து கோபுர வாசல்கள்னு சொல்லக்கூடியது. அந்த 2ஐயும் கடந்து நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா சுற்றம்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் பாகம் சுற்றம்பலம்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அது நம்முடைய மூக்கும் வாயும் தான். மூக்கு 2 துவாரமும் வாயினுடைய ஒரு துவாரமும், மொத்தம் இந்த 3 துவாரம் தான் சுற்றம்பலம்னு சொல்கிறது. ஏன்னா அங்கே காற்று சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த வாயு நிறைஞ்சு கம் அப்படின்னு சொல்லி மூடி இருக்கும்போது அது முழுவதும் சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த சுற்றம்பலத்தில் தான் அந்த 3 வாசல்கள் இருக்குது. அந்த சுற்றம்பலத்தை கடந்து நேராக உள்ளே போனோம் அப்படின்னா நம்மளுடைய அண்ணாக்குக்கு மேலே ஒரு இடம் இருக்குது. அந்த மேல் பாகத்தில் மூலஸ்தானத்தில் 2 வாசல் இருக்குது. அந்த 2 வாசல்கள் அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் குதம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த குதமில் அடுக்கடுக்காக 2 வாசல் இருக்கும். அதை கடந்து போனீங்கன்னா தான் அந்த ஜீவன் மூலஸ்தானத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதை நம்ம பார்க்க முடியும். இந்த துவாரங்களுக்கு தான் குதம்னு நம்ம சொல்கிறோம். அந்த குதத்தில் இருந்து தான் சப்தம் அப்படிங்கிறது உண்டாகுது. அப்போது அந்த குதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கோ அப்படிங்கிற சப்தத்தினை தானம் செய்கிறது. கோ அப்படின்னா சப்தம்னு அர்த்தம். அந்த சப்தம் உண்டாகிறதுக்கு முன்னாடி அந்த அண்ணாக்கின் வழியாக 2 துவாரங்கள் மேல் பாகத்தில் இருக்குது. அந்த துவாரங்கள் தான் மூக்குருடைய துவாரங்களும் சேர்ந்து புருவ மத்தியத்தில் கீழே இருக்கக்கூடிய இடமா இருக்குது. அங்கிருந்து தான்
சப்தம்ங்கிறது அங்கே உண்டாக்கப்படுது இந்த மூக்குக்கு பின்னாடி குதம்ங்கிற பகுதியில். அப்போ அந்த பகுதியில் நமக்கு ஏதாவது ஒரு சளி அடைப்பு ஏற்பட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு சதை வளர்ச்சி உண்டானாலோ அவங்களுக்கு வாய்ஸ் அந்த தொனி வந்து சரியாக வராது. சளி அடைச்சி போச்சுன்னா என்ன வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குதுன்னு கேட்பாங்க. ஏன்னா அங்கே ஏதோ ஒரு அடைப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அது கிளியராக இருந்தால் தான் வாய்ஸ் கிளியராக இருக்கும். அப்போது அங்கிருந்து தான் சப்தம்ங்கிறது உண்டாகுது. அப்போது அந்த குதம்ங்கிற பகுதியில் தான் அந்த நமஸ்கார மண்டபம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 துவாரங்கள் இருக்குது. இப்படி தான் வந்து அந்த 9 துவாரங்களுடைய நிலைமை. அப்போ அண்ணாக்கினுடைய மேல் பாகத்தில் இருக்கக்கூடியது குதம்னும் அந்த 2 துவாரங்களும், அது இல்லாமல் வெளியில் மற்ற 7 துவாரங்களும், கண்கள் 2, காது 2, அப்புறம் மூக்கு 2, வாய் 1மா கூடி 7 துவாரங்களும் ஆக மொத்தம் 9 துவாரங்கள் ஆகுது. இப்படி தான் 9 வாசல் உள்ள சேத்திரம்ங்கிறது சிரஸாக இருக்குது. அதில் லிங்கம்ங்கிறது பிரதிஷ்டை செஞ்சப்பட்டுள்ளது. அதுக்கு தான் சிவலிங்கம்னு பேர். அந்த லிங்கத்தினுடைய மூலத்தில் தான் சுக்கிலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. அது புருவ மத்தியத்தில் இருக்குது. அது இல்லாமல் லிங்கம்ங்கிறது மூத்திர துவாரம் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ராமேஸ்வர பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் ஒன்று இருக்குது. நீங்கள் அந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சிவலிங்கமும், அந்த சிவலிங்கம் பாதாளத்தில் தாழ்ந்து போகாத மாதிரி அந்த பார்வதி தேவி அதை கெட்டியாக பிடிச்சிட்ருக்கிற மாதிரியும் ஒரு இதை நம்ம பார்க்க முடியும். அது உண்மைதான். அது ஏன்னா நம்முடைய புருவ மத்தியத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள அந்த சிவலிங்கம் அது கீழே இருக்கக்கூடிய பாதாளத்தில், அதாவது சப்தரூகமாக அங்கேருந்து எரிந்து போய் தகித்து அப்படின்னு சொல்கிறாரு. எரிந்து போய் அது நசிஞ்சு போகாமல் பிடிச்சு நிறுத்துறது இந்த குண்டலினி சக்தி தான். அந்த குண்டலினி சக்தி தான் முன்னாடி சொன்ன பார்வதிங்கிறது. அப்போ அந்த படத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு வெளுத்த வர்ணத்தில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓம் அப்படிங்கிற ஒரு எழுத்து எழுதியிருக்கும். அதுவும் உண்மை தான். ஏன்னா அந்த ஓம்ங்கிறது பிரம்மம், அது சுக்கிலம். அந்த சுக்கிலம், அந்த பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சுக்கிலம் தான் அந்த முன்னாடி சொன்ன குண்டலினி சக்தி. அதுதான் வந்து சிவலிங்கத்தை அந்த மூலத்திலேயே வச்சிருக்கிறது. அது புருவ மத்தியத்தில் இருக்குது. அப்படி தான் சேத்திரம் கோயில் அப்படிங்கிற பிரதிஷ்டைங்கிற ஒரு நிலைமைங்கிறார். ஆனால் நாம் காத்திர சேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோயிலினுடைய எந்த ஒரு நிலைமையும் தெரிஞ்சுக்காம சேத்திரம்னு சொல்லி ஏதோ கல்லாலையும் மண்களாலையும் கட்டப்பட்ட அந்த கட்டடங்களை நாம் அதை வந்து சேத்திரம்னு நினச்சி அதில் ஒரு குழி தோண்டி அதில் ஒரு பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஒரு பொம்மைன்னு சொல்லி ஒரு ஈஸ்வரனை அங்கே வந்து நிலைநிறுத்தி அதுக்கு பூஜை புனஸ்காரங்களை செஞ்சு நம்மளுடைய ஜீவசக்தியை நம்ம வெளியில் விட்டு தீர்த்துட்ருக்கிறோமே தவிர அது வந்து மேல்நிலை அடைகிறதுக்கான எந்த ஒரு உபாயம் இல்லாமல் தான் இருக்குது. அப்போது அந்த சேத்திர உபவாசம்ங்கிறது ஒரு காலமும் அவங்களுக்கு சித்திக்கிறது கிடையாது. அது சித்திக்கணுன்னா, சேத்திர உபவாசம் கிடைக்கணுன்னா நம்மளுடைய காத்திர சேத்திரம்னு சொல்லக்கூடிய இந்த உடம்புல, இந்த சிரசில், அந்த புருவ மத்தியத்தில் ஜீவன் போய் ஒடுங்கணும், அங்கே ஐக்கியமாகணும். அப்படி அது ஐக்கியமானால் மட்டும்தான் நமக்கு அந்த சேத்திர உபவாசம் சொல்லக்கூடிய அந்த பலன் சித்திக்கும். அப்படி யார் ஒருத்தர் தன்னுடைய ஜீவனை கொண்டு போய் அது வெளியில் சலனம் இல்லாமல் அதை அங்கே போய் ஒடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஊர்த்துவ கதி அப்படின்னு சொல்லக்கூடிய மேல்கதி உண்டாகி அவங்க அந்த லிங்கத்தில் போய் சேர முடியும். அப்போ எல்லா அறிவும் சித்திச்சு அவங்க தன்னில் தானே லயிக்கவும் செய்ய முடியும். அப்போ தானாக தன்மயமாக இருக்கிற வேண்டிய அந்த கைவல்யம், அந்த மோட்சம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்த விதத்தில் இல்லாமல் நாம் மற்ற விஷயங்களை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் அது முடியாது. அப்போது ஈஸ்வர சேவை செய்வதுங்கிறது ஈஸ்வரனோட சேர்றதுக்கா அல்லது வேறுபட்டு போகிறதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவரோட சேர்றதுக்கு தான். அப்போ ஈஸ்வரனிடத்தில் சேர வேண்டிய நாம் கோயிலில் நின்றுட்டு எதுக்கு நம்ம கும்பிட்டுருக்கணும்? கோயிலில் ஈஸ்வரன் கிடையாது. அவருடைய சைத்தன்யம் வேணால் இருக்கலாம், ஆனால் ஈஸ்வரன் நம்முடைய புருவ மத்தியத்தில் இருக்கிறார். அப்போது நம்முடைய மூலஸ்தானம்ங்கிறது உள்ளில் இருக்கா வெளியில் இருக்குதா? நம்முடைய உற்பத்தி ஸ்தானம்ங்கிறது எங்கே இருக்குது? மூலஸ்தானம்னா உற்பத்தி ஸ்தானம். அப்போது நம்ம அந்த உள்ளில் போகாமல் நம்ம அந்த உற்பத்தி ஸ்தானத்தை சேர முடியுமான்னு கேட்குறாரு. இல்லை, முடியாது. அப்போது நம்ம குழி தோண்டி நம்ம வெளியில் ஸ்தாபிச்சிருக்கக்கூடிய பொம்மைகள் அது எதால் உண்டாக்கப்பட்டிருக்குது? கல்லாலையும் மரத்தினாலையும். அப்போது இதை எத்தனையோ ஜனங்கள் மிதித்து நடந்து
அப்படி அதுலேயே வந்து அசிங்கங்களை செஞ்சுக்கிட்டு முதல்ல இருந்த ஒரு கல்லை எடுத்துகிட்டு வந்து வெட்டி அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அதில் பிராண பிரதிஷ்டைங்கிற பேரில் பூஜைகளையும் புரஸ்காரங்களையும் நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம். அந்த இடத்துல நம்ம அதை நிறுத்தினதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அந்த கல் மேலே நம்ம உட்காந்துட்டு இருந்தோம், நடந்தோம், காரி துப்புனோம், என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து ஒரு சக்தி ஊட்டப்பட்டுருச்சுங்கிற நம்பிக்கை ஏற்பட்ட உடனே அது கிட்ட கூட நீ வரக்கூடாது, நீ அதை தொடக்கூட செய்யக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு ஒரு விதிமுறைகளை போடுறாங்க. ஆனால் மற்ற பூச்சிகளாகட்டும், மற்ற பறவைகளாகட்டும், அது மேலே உட்காரவும் அது மேலே மலங்கழிக்கவும் எல்லாமே அது இங்கே செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அது மேலே உட்காரவும் அது மேலே மலங்கழிக்கவுமான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கெல்லாம் நம்ம எந்த தடையும் செய்கிறது கிடையாது. ஆனால் நம்ம போய் நிற்கும்போது நீ வேறிட்டு நிற்கணும், நீ உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த வேற்றுமையை அங்கே வச்சு பேசுகிறாங்க. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாம் ஏமாற்றப்படுறோன்னு தெரியலையா அப்படிங்கிறத சாமி வந்து கேட்குறாரு. இது ஒரு குருட்டு நம்பிக்கையில் நம்ம ஆழ்ந்திருக்கிறோன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிறார். ஆமாம், நம்ம ஏமாற்றப்பட்டு புத்தி இல்லாமல் இருக்கிறனால நாம் இப்படியெல்லாம் நடந்துக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது அந்த நம்முடைய பூ மத்தியத்தில் தான் அந்த காத்திர சேத்திரம் சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதி இருக்குது. அங்கே தான் மூலஸ்தானம் இருக்குது, அங்கே தான் ஈஸ்வர லிங்கம்ங்கிறது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்காமல் நம்ம வெளியில் இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்குதுன்னு நாம் நினச்சி அதோகதையாக நம்ம ஜீவனை செலவு பண்ணி தீர்த்துட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். அப்போ எதுக்காக இந்த சேத்திரங்கள் அப்படின்னு சொல்லி கட்டடங்கள் உண்டாக்கணும், கோயில்களை உண்டாக்கணும் அப்படின்னு கேட்டால், இப்போ என்னுடைய பையன் வந்து என்கிட்ட வந்து மயில் எப்படி இருக்குன்னு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் உடனே அந்த நேராக அந்த உண்மையான மயிலை நான் போய் தேடி கொண்டு வந்து கொடுத்து இது இப்படி தான் இருக்கும்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. அவனுக்கு மயில் மாதிரி ஒரு உருவத்தை வரைஞ்சி அதுக்கு கலரிங்கெல்லாம் பண்ணி இதை இப்படி தான் இருக்குன்னு ஒரு அடையாளம் சொன்னால் போதும். அவன் நாளைக்கு அவன் பெருசாகி அந்த மயிலை நேரில் பார்க்க வேண்டிய சூழல் வரும்போது அவன் அடையாளம் பிடிச்சிக்குவான். ஓ, இப்படி தானே வரைஞ்சி காமிச்சாங்க, இந்த கலரில் தானே இருக்குன்னு சொன்னாங்கன்ட்டு. அப்போ அந்த அடையாளத்துக்காக நான் எப்படி அந்த மயில் ஒரு பொம்மையை நான் வரைஞ்சி காமிச்சனோ, அந்த மாதிரி சித்தர்கள் ஈஸ்வரன் எப்படி இருக்கிறாருங்கிற ஒரு அடையாளத்தை கோவில்களாக கட்டி அதில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு 9 வாசல்கள் இப்படி தான் இருக்கும், கர்ப்ப கிரகங்கிறது இப்படி தான் இருக்கும், அதில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இப்படி தான் இருக்கும்னு தத்துவார்த்தமாக இருக்கிறத அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு அடையாளமாக வெளியில் வந்து காமிச்சு கொடுத்தாங்க. நாம் அந்த அடையாளத்தை மட்டுமே உண்மைன்னு நம்ம நம்பி இருக்கிற வரைக்கும் தத்துவத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. தத்துவத்தை புரிஞ்சுக்கணுன்னா அவங்க அந்த இறைவனை எப்படி போய் பார்த்தாங்கங்கிறத ஆலோசனை செய்யணும். அவங்க இந்த கோயில்களை உண்டாக்குறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல உட்காந்து தவம் பண்ணாங்க. தவத்தின் மூலமாக அந்த ஈஸ்வரனுடைய அந்த நிலைமையை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை அடையாளப்படுத்துறதுக்காக வெளியில் கொண்டு வந்து அந்த விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ நாமளும் அவங்கள மாதிரி நம்மளுடைய சக்தியை உள்ளில் அடக்கி தவம் செஞ்சால் தான் அந்த ஈஸ்வரனுடைய நிலைமையை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதை செய்யாமல் நம்ம ஏதோ மூட நம்பிக்கைகளில் ஆழ்ந்து போய் நம்ம அறிவு கெட்டு போய் நம்மளுடைய ஜீவசக்தியை வெளியில் விட்டு செலவு பண்ணி தீர்த்து அதை செத்து போயிட்டு இருக்கிறோமே தவிர யாரும் சேத்துரோபவாசம்னு சொல்லி செய்கிறது கிடையாது, யாரும் மோட்சம் அடைகிறதும் கிடையாது அப்படிங்கிறத சாமி குறிப்பிட்டு சொல்கிறார். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம். அனைவருக்கும் நமஸ்காரம்.